எனக்கு நரி சின்னம். என்ன சிரிப்பு எல்லாருக்கும்? சாரி. அத்தை நரித்தனமா செயல்படுவாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல. நிறைய தூக்கி கொடுத்திருக்காங்க. ஹலோ, நரிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? புத்திசாலித்தனமான அனிமல். டேய் சிவா, என்னடா இது? எலெக்ஷனுக்கு நாய் நரின்னு சின்னமா கொடுப்பாங்க? தெரியலம்மா. கொடுத்திருக்காங்களே, கொடுப்பாங்களான்னு கேக்குறீங்க? துளசி, உனக்கு என்ன சின்னம்? நாய் சின்னமா? எனக்கு குதிரை சின்னம் கொடுத்துருக்காங்க பாட்டி. குதிரையா? குதிரைனா ஓகே தான், நல்லா இருக்கும். வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எலெக்ஷனை வைக்கலாமா வேண்டாமா? அதான் பாட்டியே சொல்லிட்டாங்களே. பாட்டி, உனக்கு என்ன தெரியும்? வாய்ப்பு இருக்கு காய்ப்பு இருக்குன்னு புலம்பிட்டு இருக்காத. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். சரி சரி, 2 பேரும் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுக்கோங்க. சாமி ஒருத்தருக்கு தானே வெற்றியை கொடுக்க முடியும். எதுக்கு அவரை டார்ச்சர் பண்றீங்க? அப்போ துளசிய நீ சாமி கும்பிடட்டும், நீங்க கும்பிடாதீங்க. இத பாரு, நீ ஓவரா பேசாத. வெற்றி வேட்பாளர் நான் தான். ஆமா, எங்க அம்மா தான் வெற்றி வேட்பாளர். பத்மாண்டி, நீங்க ஜெயிச்சதும் வீட்ல ஒரு பார்ட்டி கொடுக்கலாமா? என்னது பார்ட்டியா? ஆமால, ஜெயிச்சா கண்டிப்பா பார்ட்டி வைக்கணும்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பார்ட்டி இல்ல, நல்ல சாப்பாடு போடுறது. ஆள பாரு, சொல்லும் போதே வாயில எச்சி வழியுது. அப்படியா? வெறும் சாப்பாடு பார்ட்டியா? அப்பா விட்டா அவங்க சும்மா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, கொஞ்சம் கண்டிச்சு விடுங்க. பத்மா, நீ துளசிய பத்தி பர்சனலா எதுவும் பேசக்கூடாது. துளசி, நீ பேச மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். பத்மாவை பத்தி நீயும் எதுவும் பர்சனலா பேசக்கூடாது. தேர்தல்னு வந்துட்டா பர்சனலா பேசி ஓட்டு வாங்குறது சகஜம் தானே மாமா? நல்லா கேட்டுக்கங்க, யாரும் யார பத்தியும் பர்சனலா பேசக்கூடாது, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன் மாமா, 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டேன். அதே மாதிரி பத்மா, வரம்பு மீறக்கூடாது. யாரு திட்டினாலும் அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. துளசி நம்ம குடும்பமா? பத்மா ஆண்டி மட்டும்தானே நம்ம குடும்பம். ஜனனி, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா ப்ளீஸ்? இது பாருங்க, உங்க சின்னத்தை சொல்லி மட்டும்தான் ஓட்டு கேட்கணும், அதான் நல்லது. இது என்னோட உத்தரவு, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. சரிங்க ஐயா, உங்க பேரும் இந்த குடும்பத்து பேரும் கெட்டு போகாம நான் பாத்துக்கிறேன். எங்கேயும் எனக்கு கால் பண்றாங்க, என்னவா இருக்கும்? ஹலோ, எனக்கே இப்ப கால் பண்றீங்க? உங்களை நேர்ல பார்க்கலாமா? ஏன்? ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? எதுக்காக பார்க்கணும்? நீங்க தேர்தல்ல தோத்து போகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வந்து பாருங்க, இல்லனா வர வேணாம், பரவாயில்ல. சரி, நான் வரேன். வாங்க. சொல்றத நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. எங்கேயும் யாரு கூடயும் எதுவும் பொருளை பேசக்கூடாது, தேவையில்லாம எதுவும் வாய் விட்டுறக்கூடாது. மாப்பிள்ள உங்களதான் வாயை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்கிற இடத்துல அது எதையும் உளறிடாதீங்க. சரிங்க மாமா. இத பாருங்க, வாய் அடக்கமும் நாவடக்கமும் ரொம்ப முக்கியம் போற இடத்துல, புரியுதுல்ல? புரியுது மாமா. மத்தவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். போங்க, பத்மாவுக்கிட்டையும் சொல்லிடுங்க.
பத்மாவதிக்கே உங்களுடைய ஓட்டு. உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு பத்மாவதிக்கே. உங்கள் ஓட்டு பத்மாவதிக்கே. ராசாம்பலத்தின் தங்கை பத்மாவதிக்கே உங்களுடைய ஓட்டு. உங்கள் ஓட்டு பத்மாவதிக்கே. உங்கள் ஓட்டு பத்மாவதிக்கே. உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு பத்மாவதிக்கே. 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 உங்கள் ஓட்டு மறக்காம ஓட்டு போட்டுரு. பத்மாவதிக்கே. மகாதேவனின் மகள் ராசம்பலத்தின் தங்கை உங்கள் வாக்கு பத்மாவதிக்கே. உங்கள் ஓட்டு பத்மாவதிக்கே. உங்கள் ஓட்டு பத்மாவதிக்கே. எல்லாரும் மறக்காம பத்மாவதிக்கே ஓட்டு போட்டுருங்க. உங்கள் ஓட்டு பத்மாவதிக்கே. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? நீங்க ஜெயிக்கணும், அதுக்காக தான் இந்த முக்கியமான மீட்டிங். என்னோட வெற்றி நிச்சயமாகி பல நாள் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? எந்த ஊர்ல இருக்கீங்க? ஊரே துளசியை தான் கொண்டாடுறாங்க. ஒரு கர்ப்பிணிய அவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து மொத்த நல்ல பேரையும் அந்த துளசி தட்டி தூக்கிட்டா. போட்டி பலமா தான் இருக்கு. சொல்ல போனா துளசிக்கு தான் ஃபேவரா இருக்கு. நீங்க மட்டும் அசால்ட்டா இருந்தீங்க புட்டுக்கும், அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாருங்க, துளசி எனக்கு உங்களுக்கு பொது எதிரி. அவளை நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. புரியுது, அண்ட் ஐ அக்செப்ட். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர் துளசி ரொம்ப வெறியேத்திட்டா. துளசி மேல ரொம்ப கடுமையான கோபத்துல இருக்காரு. அத நாம பயன்படுத்திக்கலாம். இந்தாங்க, ஊருக்குள்ள யார் யார் ஓட்டு போடுவாங்கன்னு இதுல டிக் பண்ணிருக்கோம். மொத்த ஓட்டுல மேல தெரு ஓட்டு தான் நம்மளோட வெற்றியை டிசைட் பண்ணும். அதுதான் எப்பவுமே நடந்திருக்கு. ஆமா ஆமா, அண்ணன் மேல தெரு ஆட்களுக்கு மரியாதை அதிகம்தான். மேல தெரு ஓட்டு முழுசா துளசிக்கு தான் போவோம், பாத்துக்கங்க. அது எப்படி? எங்க அண்ணன் தான் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரலையே. அது முடியாது, அது நடக்காது. ஏங்க முட்டாளா நீங்க? உங்க அண்ணன் வெளிப்படையா வரல, ஆனா பர்சனலா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. துளசிக்கு ஓட்டு போட சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க. நினைச்சேன், எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. அவங்க ஓட்டு போட்டுட்டா துளசிக்கு நல்லது. ஓட்டு போடாம இருந்தா உங்களுக்கு இல்ல இல்ல நமக்கு நல்லது. ஆம்பளைங்க ஓட்டு 28, குடும்ப ஓட்டா பார்த்தா 78. ஆம்பளைங்களை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டா மட்டும் போதும். குடும்பத்துல இருக்கிறவங்களா டென்ஷன் ஆகி ஓட்டு போடுறதுக்கு பூத் பக்கமே போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தான் போவாங்க. நீங்களும் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். சூப்பர். ஆனா எப்படி அரெஸ்ட் பண்றது? அந்த கவலை உங்களுக்கு வேணாம், அத நான் பாத்துக்கிறேன். உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஜெயிச்சதும் வேற என்ன, பதவி பிரமாணம் தான். இல்லங்க, அதுக்கு முன்னால தாசுக்கு காவேரிய நிச்சயம் பண்ணணும். ஓஹோ, அப்படி போகுதா? டோன்ட் வரி தம்பி, அத நான் பாத்துக்கிறேன். டீல்? டபுள் டீல். பார்க்கலாம். வரேன். பாய்.
இவ ஜெயிக்கணும், துளசி தோக்கணும். இதெல்லாம் நடக்குமாக்கா? எல்லாம் நடக்கும் தாசு, நடக்கும். அப்புறம் இருக்கு அந்த அம்பலத்துக்கு. வண்டி எடு. இதுதான் நீ வீட்ல சமைக்க போற கடைசி சமையலா? ஏன் இதுக்கப்புறம் நீ சமைக்க போறியா? ஏய், பத்மா சொல்லி கொடுத்த மாதிரி ரம்யா சமைக்க போறான்னு நினைக்கிறேன். ஏன் நீ பொண்ணுங்க சமையல் பண்றதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்காங்களா? பிரசிடென்டாகவும் பிறந்திருக்கலாம். துளசி, நம்ம அப்புறமா வரலாம், நீ வா. அண்ணி நீங்க வேணா போங்க அண்ணி, எனக்கு துளசி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. தேவையில்லாம வம்புக்கு இழுக்காதீங்க, நல்லதில்ல. என்னமோ சொல்ல வந்தீங்க போல, சொல்லிட்டு போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மா, அவளே கேக்குறா, சொல்லிடுங்க. துளசி, எலெக்ஷன் முடிஞ்சதும் ஓட்டு என்ற இடத்துக்கு வருவல்ல, அப்போ உன் பெட்டி பொடிக்கையோட வந்துடு. ஏன்னா பத்மா என்கிற பத்மாவதி அபரிமிதமான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாருன்னு மைக்ல ஹாப்பியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வெடி வெடிக்கும், பத்மா வாழ்க வாழ்கன்னு சத்தம் காதை கிழிக்கும். அப்படியே ஓடி போயிட்டா உனக்கு நல்லது. திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது, வரவே கூடாது. எல்லாரும் நீ ரொம்ப நல்லவ, நியாயமானவ, வாக்கு மாற மாட்ட அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நீ கொடுத்த வாக்க காப்பாத்துவல்ல. அதாவது நான் ஜெயிச்சதும் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவல்ல. நீங்க ஜெயிச்சா போயிடுவேன். அம்மா ஜெயிக்க போறது உறுதி, நீ போக போறது மேலும் உறுதி. நீ போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அம்மா ஜெயிப்பாங்க, நீ வீட்டை விட்டே போயிடுவ. அதுக்கப்புறம் அந்த மலேசியா சிறுக்கிய ஒரு வாரத்துக்குள்ள ஓட வச்சிருவோம். அவ மலேசியாவுக்கு பறந்து போயிடுவா. உன்னை விரட்டுறதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அவளை விரட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி, ஏன்னா அவ ஒரு லூசு. அப்புறம் என்ன? சிவாவுக்கும் ஏன் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தா வழக்கம் போல சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அப்புறம் பாட்டி கேட்ட மாதிரி 10 மாசத்துல எனக்கும் சிவா மாமாவுக்கும் அழகான ஒரு குழந்தை பிறக்கும். ஏய், எதுக்கு சிரிக்கிற? ரெண்டு பேரும் அளவுக்கு மேல கற்பனை பண்றீங்க. நடக்காததெல்லாம் நடக்க போற மாதிரியே நம்புறீங்க. ஜெயிக்க போறது நான் தான். நான் பாக்குற மாப்பிள்ளைய ரம்யா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் பத்மா என்கிற பத்மாவதி அவங்க புருஷன் வீட்டுக்கு போகணும். அதான் நடக்கும். ஏய், நீ நல்லா இமேஜின் பண்ற. நீ இந்த தேர்தல்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊர் ஊரா வீடு வீடா போய் ஓட்டு கேக்குறது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. நீ நல்லவதான், ஆனா அது மட்டும் பத்தாது செல்லும். இது அரசியல், அரசியல் ஞானம் வேணும். அது உனக்கு சுத்தமா இல்ல, ஏன்னா நீ நல்லவ.
இது பாரு, ரிசல்ட் வரும். நான் பிரசிடென்ட் ஆயிடுவேன். நாம ஏன் தோத்தோன்னு நீ வாழ்நாள் முழுக்க யோசிச்சாலும் உன்னால காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது அரசியல். நல்லவளே, சரி வரட்டுமா மாமா? ரிசல்ட் வரும். நான் பிரசிடென்ட் ஆயிடுவேன். நாம ஏன் தோத்தோன்னு நீ வாழ்நாள் முழுக்க யோசிச்சாலும் உன்னால காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது அரசியல். துளசி, அம்மா, ஏய், நீ உட்காரு. உட்காருமா. பரவாயில்லம்மா. என்ன சொன்னாங்கம்மா? ரொம்ப மிரட்டினாளுங்களா? துளசி, கண்டிப்பா அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? துளசி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. ஐயா, அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க ஐயா. தேர்தல்னா ஓட்டு கேட்கறது மட்டும் இல்ல, நிறைய விஷயம் இருக்கு. அதுல அரசியல் ஞானம் வேணும்னு சொன்னாங்க. அரசியலுக்கு ஞானமா? ஏன் அது அவங்க கிட்ட இருக்காமா என்ன? அண்ணா, இத சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். குறுக்கு வழியில ஏதாவது செய்வாங்கன்னு தான் தோணுதுண்ணா. ஆமாங்க, கண்டிப்பா ஏதோ செய்யதான் போறாங்க. சரியாதான் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. நரி சின்னம். அப்பா, கிக்கா ஏதாவது செய்யலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லம்மா. சும்மா வேலையை பாருங்க. ஏங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறாங்களோ? விசலாச்சு, நம்ம ஊருக்காரங்க பணத்துக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி வாங்குறவங்களா இருந்தா எப்பவுமே நான் பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்க மாட்டேன்ல. அப்பா, கண்டிப்பா கிரிமினலா அதை பண்ண போறாங்கப்பா. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, ஒருத்தனுக்கு நல்லது செய்ய யாரையும் பாதிக்காம தப்பு பண்ணா அது தப்பே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிருக்கீங்கல்ல. அப்பா, கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்பா. ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா? ஐயா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதை மட்டும் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா பத்மாவதி தோத்து போயிடுவாங்க. குட். அப்புறம் என்ன, அதை ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். சொல்லுங்க. மெதுவா அப்படியே திரும்பி பாருங்க. நம்ம பேசுறதெல்லாம் ஜனனி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டேய் சிவா, இதை எப்படிடா பிடிச்ச? ஏன்டா இவ இப்படி இருக்கா? சாரிப்பா. ஐயா, என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல. நாம ரகசியமா பேசினா மட்டும் போதும். ஜனனி எப்படியும் அதை பத்மாவதி கிட்ட சொல்லுவாங்க. நாம என்னமோ பண்ண போறோம்னு பயந்து பத்மா அன்கோ தப்பு தப்பா ஏதாவது பண்ணுவாங்க. அவங்களோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்க நமக்கு சான்ஸ் கிடைக்கும். என்னெல்லாம் பண்றா பாருங்க. அப்பா, அவங்க நம்பிட்டாங்க. துளசி,
நீ சொன்னது ரொம்ப நல்ல பிளானா இருக்கு. இத மட்டும் செஞ்சுட்டா போதும், உனக்கு வெற்றி நிச்சயம். ஆமாமா, அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நீ இந்த மாதிரி அப்படியே செஞ்சனா பத்மா தோத்து போயிடுவா, துளசி ஜெயிச்சிருவா. ரொம்ப நன்றி. சிவா, ஆ? இது பாரு, விடிஞ்சதும் இந்த பிளான் படியே வேலை செய்யுங்க. ம் அப்புறம் இது யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம், சரியா? ஓகே. அப்புறம் இன்னும் 2 விஷயம் உங்ககிட்ட பேசணும். வாங்க போலாம். வாங்க. வா துளசி. ஏதோ பிளான் பண்றாங்க போல இருக்கே. உடனே இத பத்மா ஆண்டி கிட்ட சொல்லணும்.